அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து. யார் சாய்ந்து? அவர் என்னிடமாய் சாய்ந்து. யார் சாய்ந்து? தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எப்படி காத்திருந்தனா? எப்படி காத்திருக்கணுமா? பொறுமையுடன் கர்த்தருக்காக காத்திருந்தேன். காத்திருந்ததனுடைய நோக்கம் என்ன? காத்திருந்தேன், பொறுமையாய் காத்திருந்தேன். ஆனால் என்னிடமாய், நான் தேவனிடமாய் சாயவில்லை, அவர் என்னிடமாய் சாய்ந்து. சாய்ந்துனா என்னமா? சாய்ந்துனா என்ன சொல்லுங்க, சும்மா பேசுங்க. சாய்ந்துனா என்ன? பாஸ்டர் வாங்க பா, திருப்பி வாசிக்கும் அந்த வசனத்தை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து. அவர் என்னிடமாய் சாய்ந்து. அல்லேலூயா. எப்படி? அவர் என்னிடமாய் சாய்ந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தேவனுக்காக பொறுமையாய் காத்திருப்பேன் என்றால் அவர் என் மார்பில் சாய்ந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. படிங்கம்மா. என் கூப்பிடுதலை கேட்டார். என் கூப்பிடுதலை கேட்கிறார். லிசன், அநேக வசனம் இருக்கிறது. அவர் பரலோகத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் என் சத்தத்தை கேட்கிறார். அவர் தேவாலயத்தில் இருக்கிறார், தேவாலயத்தில் என் சத்தத்தை கேட்கிறார். இப்போ அவர் எந்த இடத்துல இருக்காரு? இந்த வசனத்துல எந்த இடத்துல இருக்காரு? என்னிடமா சாய்ந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கூப்பிடுகிற தூரத்தில் அல்ல, அவர் பரலோகத்தில் அல்ல, தேவாலயத்தில் அல்ல, என் மார்பிலே சாய்ந்து. என் மார்பிலே சாய்ந்து. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறாரா? இப்போ நான் மைக்ல பேசுறேன், மிஞ்சி போனா எது வரையும் கேட்க? இந்த வாசல் வரையும் கேட்கலாம், உள்ள வர்ற வாசல் வரையும் கேட்கலாம். அதுக்கு மேல என்ன செய்யாது? என்ன செய்யாது? கேட்காது. பாருங்க, இப்ப அவர் என் மார்புல சார்ந்திருக்காரு. இந்த மைக் எனக்கு தேவையா? நீ பலனற்று போனவனா இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருப்பாயானால் கர்த்தர் உன் மார்பிலே சாய்வார். அல்லேலூயா. சாய்ந்த அடுத்த வசனம் சொல்லுது, படிங்கம்மா. பயங்கரமான குழியிலும். எங்க கிடக்குறேன்? எங்க கிடக்குறேன்? எந்த இடத்துல கிடக்கிறவன் இடத்தில் அவர் சார்ந்து சாய்கிறாரு? பயங்கரமான குழியில நான் கிடக்கிறேன், உளையான சேற்றுல நான் கிடக்கிறேன். நான் கிடக்கிற இடம் சிங்காசனம் அல்ல, நான் இருக்கிற இடம் உயர்ந்த இடம் அல்ல. நான் இருக்கிற இடமும் கிடந்த இடமும் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை எடுத்து எங்க நிறுத்தி? கண்மலையில் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பயங்கரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம், சபைக்கு இருக்கலாம், சபையாருக்கு இருக்கலாம், ஊழியக்காரர்களுக்கு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் என்னன்னா, உங்களோடு தேவன் சாய்ந்து இருக்கிறார். தாவீது சொல்லுகிறாரு, என்னை கண்மலையில நிறுத்திட்டு விட்டுட்டு போறவர் அல்ல அவரு, என் அடியை உறுதிப்படுத்துகிறார். அப்படி என்றால் நான் கண்மலையிலிருந்து கீழே விழாதபடி அவர் கரங்களிலே என்னை தாங்கிக் கொள்ளுகிறார். யாருக்கு இந்த ஸ்லாக்கியம் என்றால், நான் தேவனுக்காக பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்துல நீங்க பொறுமையாய் காத்திருக்க பழகிவிட்டீர்கள் என்றால், எவ்வளவு பெரிய குழியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உளையான சேற்றா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உங்க வாழ்க்கையிலே நீங்கள் அடிபட்டு 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 மனுஷனை நம்பி விழுந்து எல்லாருனாலும் கைவிடப்பட்டு கண்ணீரோடு நீங்க நிக்கலாம்.
இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க கண்ணீரோடு நிக்கலாம், இல்லை என்றால் வியாதி மாறாதா, என் குடும்பத்தில் வறுமை மாறாதா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறாதா என்று நீங்கள் நிக்கலாம். ஆனால் பொறுமையா மட்டும் காத்திருங்க. அவர் அதிலிருந்து தூக்கி எங்க நிறுத்துவாராம்? ஏன் கண்மலையில நிறுத்துறாரு? நிறுத்துறதுக்கு வேற இடம் இல்லையா? ஏன் கண்மலையில நிறுத்துகிறாரு? வேதம் சொல்லுகிறது, என் தேவன் கண்மலையாகிய கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டணத்திற்கு மேலே நிறுத்துவார். எங்க நிறுத்துவார்? அநேகர் கண்டு நம்மளை ஆச்சரியப்படத்தக்கதாக எங்க நிறுத்துவார் என்றால், ஒளிவிடத்தில் அல்ல, மறைவிடத்தில் அல்ல. உங்க சபையமும் உங்களையும் கர்த்தர் இந்த கண்மலையின் உச்சியாகிய பட்டணத்திலே, கிறிஸ்துவின் கண்மலையாகிய மேலே நிச்சயமாய் கொண்டு நிறுத்துவார். இந்த 21 நாள் பலனை நிச்சயமாய் நீங்கள் அடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நான் காத்திருக்கணுமோ அங்க முதலாவது நான் காத்திருக்க பழக வேண்டும். வேலை வேணுமா? தேவ சமூகத்துல காத்திருங்கம்மா. குடும்பத்துல நல்லது நடக்கணுமா? எங்க காத்திருங்க? தேவ சமூகத்துல என்ன செய்யுங்க? காத்திருங்க. அல்லேலூயா. நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்தையும் நம்ம மாமிசத்தின் பிரகாரம் செஞ்சிருவோம், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம். கடைசி அவரை காவலுக்கு கூப்பிடுவோம் தெரியுமா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் பிரயாணப்பட்டு போறேன், என்னோடு கூட நீங்க எத்தனை நிமிஷம் இருக்கும்? எத்தனை நிமிஷம் இருக்கும்? 1 நிமிஷம், 2 நிமிஷம், இதான் 5 நிமிஷம். ஆனால் அந்த பிரயாணத்துக்கு ஆயத்தமாகிறது எவ்வளவு நாள் இருக்கும்? எவ்வளவு காலங்கள் இருக்கும்? ஒரு கல்யாணம், உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆயத்தமாகுவீங்க? சில வருஷங்கள், இல்ல சில மாதங்கள், இல்ல சில நாட்கள். ஆனா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம். கடைசியா போய் அவர்கிட்ட தகவல் மட்டும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தகவல் மட்டும் சொல்லுவோம். எல்லாம் செஞ்சுட்டு, ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, பார்த்து கொள்ளுங்கள். சில நேரம் நம்ம மேல இறக்க வச்சிருக்கனால அவர் பார்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இருக்க வேண்டிய இடத்துல, நான் காத்திருக்க வேண்டிய இடத்துல, நான் அமர்ந்திருக்க வேண்டிய இடத்துல நான் அமர்ந்திருப்பேன் என்றால், என் வேலையை நான் பார்க்க வேண்டியதில்லை, என் வேலையை ஆண்டவர் பார்க்க ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையும் படிக்குமா? கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும். யார் மேலும்? காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. யார் மேல் எரிச்சல் வரக்கூடாது? யார் மேல் எரிச்சல் வரக்கூடாது? தீவினைகள் செய்கிறவர் மனுஷன். காரிய சித்தி உள்ளவன்னா யாரு? காரிய சித்தி உள்ளவன்னா யாரியா? பைபிள் சொல்லுது, 2 பேரை சொல்லுது. ஒருவன் காரிய சித்தி உள்ளவன், இன்னொருத்தன் தீவினை செய்கிறவன். துரிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வச்சுக்கிறீங்களேன், காரிய சித்தி உள்ளவன் மேலும். உனக்கா வேண்டிய தீவினை செய்கிறவன் மேல் என்ன செய்ய வேண்டாம்? நிறைய பேரை பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே எரிச்சல் இருக்கும். நானும் இந்த சபைக்கு தான் போறேன், இவள் இந்த சபைக்கு தான் வர்றா. நான் இந்த சபைக்கு தான் போறேன், இவன் இந்த சபைக்கு தான் வர்றான். நான் இந்த ஆண்டவரை தான் கும்பிடுறேன், இவன் இந்த ஆண்டவரை தான் கும்பிடுறான். ஆனா அவன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கு, என் வாழ்க்கை நல்லா இல்ல. அதான் சொல்றாரு, காரிய சித்தி உள்ள மனுஷன் மேலும் தீவினை செய்கிறவன் மேல் என்ன வேண்டாம்? உனக்கு எரிச்சல் வேண்டாம். படிங்கம்மா. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயம். இப்போ காரிய சித்தி உள்ளவன், தீவினை செய்கிறவன், இவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறாரு. அவன் எல்லாம் என்ன செய்ய? யாராவன்? பொல்லாங்கு செய்யறவன். என்ன செய்வான் அவன்? என்ன செய்வான்? உங்க பார்வைக்கு அவன் காரிய சித்தி உள்ளவனா இருக்கலாம், துரிதமா ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கலாம்.
சில பேர் சொல்லுவாங்க, அவங்க சபைக்கே வரல, ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, நல்லா இருக்காங்க. நல்லா இருப்பான், ஆனா ஒரு நாள் அறுப்புண்டு போயிருவான். அல்லேலூயா. சபைக்கே வரல, நல்லா இருப்பான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் அவர்கள்லாம் என்ன செய்வாங்களாம், அறுப்புண்டு போவார்கள். நீ காத்திரு, நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். அல்லேலூயா. அநேக சூழ்நிலைகள்ல எரிச்சல். இந்த எரிச்சல் எங்க வந்துச்சு? முதலாவது யார்கிட்ட வந்துச்சு இந்த எரிச்சல்? வேதாகமத்துல யார்கிட்ட வந்துச்சு எரிச்சல்? முதலாவது காயன்ட்ட வந்துச்சு. இந்த காயனுடைய எரிச்சல் என்னை அலைந்து திரிய பண்ணிரும். கவனம் சபையே, கவனம். ஆண்டவர் கேட்கார், காயன நீ ஏன் எரிச்சலா இருக்கிற? நீ ஏன் எரிச்சலா இருக்கிற? முதல் குடும்பம், முதல் சந்ததி ஏன் எரிச்சலா இருக்க? அந்த எரிச்சல் அவனை குலகாரனாய் மாத்துச்சு. அந்த குலப்பலி அவனை அலைந்து திரிய பண்ணுச்சம்மா. அல்லேலூயா. காரிய சித்தி உள்ள மனுஷன் இருக்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்கலாம், எதிர்த்தாப்புல இருக்கலாம், சபையிலோட இருக்கலாம், பொல்லாதவர்களா இருக்கலாம். அவங்க மேல எரிச்சல் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சமூகத்துல காத்திரு, பூமியை நான் உனக்கு சுதந்தரிக்க பண்ணுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல சங்கீதம் 31வது அதிகாரம் நினைக்கிறேன், கடைசி வசனம், நேரம் எடுத்து வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள். நீங்களா எப்படி இருங்க? திடமனதா இருங்கள். திடமனதா இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த எரிச்சல், கோபம் உங்களை விட்டு போக வேண்டும் என்றால் நீங்க தேவனுக்கு காத்திருங்க, உங்க இருதயம் ஸ்திடமாகும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உங்க சபை நல்ல சபை, உங்க சபையை சொல்ல, நான் எங்க ஊர்ல உள்ள சொல்றேன். பைபிள் சொல்லுது, கணம் பண்ணுவதுல எப்படி செய்யணுமா? கணம் பண்ணதுல என்ன செய்யணுமா? முந்தி கொள்ளுங்கள். கணம் பண்ணதுல என்ன செய்யணுங்க? ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள். நிறைய திருச்சபையில சகோதரி பேசுகிறது இல்ல, சகோதரர் பேசுகிறது இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இருதயம் தேவ சமூகத்துல ஸ்திடப்படலைன்னு அர்த்தம். வெறுமையாவே வருவாங்க, ஒரு ஓரத்துல இருந்து ஆராதிப்பாங்க, வெறுமையாவே திரும்பி போயிருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க இருதயங்கள் ஸ்திரப்படவில்லை. அல்லேலூயா. சில பேரை பார்த்தா ஊழியக்கார மேல எரிச்சலா உள்ள வருவாங்க, ஊழியக்கார அம்மா மேல எரிச்சலா உள்ள வருவாங்க, இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து எரிச்சலா உள்ள வருவாங்க, எரிச்சலாவே போயிருவாங்க. இது நல்லா நீங்க கவனிக்கணும். ஊழியக்காரருக்கோ ஊழியக்கார அம்மாவுக்கோ, இல்லைன்னா நீங்க யார எரிச்சலாகி போறல, அவங்களுக்கு லாஸ் அல்ல, அவங்களுக்கு நஷ்டம் அல்ல, எரிச்சலா இருக்கிற நமக்கு நஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த எரிச்சல் என்னை ஒன்னே சுதந்திரிக்க விடாதியா. இந்த எரிச்சல் என் இருதயத்தை விட்டு போகணும்னா வேதம் சொல்கிறது, நீ காத்திருப்பா, உன் இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள், நான் அடிக்கடி நான் சொல்றது, நான் பெரிய படிச்சவன் அல்ல, திருப்பி நான் உங்கள்ட்ட பதிவு பண்றேன். இந்த வேதம் 99% தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதுதான். 1% தான் தேவனுடைய பிள்ளை இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தினது வரையும் முதலாவது இதுல உள்ள வார்த்தை யாருக்குன்னா, புல்பிட்ல உள்ள எங்களுக்கும், உட்கார்ந்து கேட்கிற உங்களுக்கு தான். அல்லேலூயா. இந்த எரிச்சல்ங்கிறது ஒரு ஊழியக்கார மேல, ஒரு விசுவாசிக்கு மட்டும் இல்ல, ஒரு விசுவாசி மேல ஊழியக்காரனுக்கு இருந்தாலும் அவன் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. கண்மலையின் உச்சியிலே நிக்க முடியாது, அவன் கால்கள் சறுக்கும். அவன் எவ்வளவுதான் உயர போனாலும் சரி, அவன் கால்கள் சறுக்கும், மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. 33வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து 20வது வசனம் வரையும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். எதுக்கு விலக்கி விடுவிக்க? மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க. காத்திருக்கிறவங்க கிருபைக்கு எதுக்கு காத்திருக்கணும்? தேவ சமூகத்துல முதலாவது கிருபைக்கு காத்திரு. பைபிள் சொல்லுது, காலை தோறும் கிருபை எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? நேத்து கிருபை இன்னைக்கு இல்லம்மா. நேத்து கிருபை வேற, இன்னைக்கு கிருபை வேற.
இன்னைக்கு கிருபை வேற, நாளைக்கு உங்களுக்கு கிருபை வேற. அல்லேலூயா. என்னை ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அதே கிருபைக்குள்ள நீங்க இல்ல. ஒவ்வொரு நாளும் கிருபை உங்களுக்கு புதிதா இருக்கிறது, மறந்துடாதீங்க. அல்லேலூயா. இந்த புது கிருபை எதை கொண்டு வரும் என்றால், புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை, புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மை, என்னை ஒவ்வொன்றும் புதிதாக்கி கொண்டே இருக்கும் இந்த புது கிருபை. இங்க சொல்லுகிறார் தாவீது, நான் கிருபைக்காக வேண்டி காத்திருந்தேன். எதுக்காக காத்திருந்தேன்? எதுக்காக காத்திருந்தேன்? படிங்கம்மா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை, கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும், கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கு. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உளையான என் மேல் சாய்ந்து உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிக்க, என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். நான் அவருடைய கிருபைக்கு தேவ சமூகத்துல நான் காத்திருப்பேன் என்றால் பஞ்சத்துல எனக்கு விளக்குறார். இந்த உலகமே பஞ்சமானாலும் சரி, என் தேவனுக்காக வேண்டி நான் காத்திருப்பேன் என்றால் அவர் என்னை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பஞ்சம்னா தேசம் முழுவதும் பஞ்சம் வர்றது மட்டும் பஞ்சம் இல்ல. என்னைக்கு உங்கள்ட்ட தேவை குறையா இருக்கோ, உங்க வாழ்க்கையில பஞ்சம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில தேவை என்னைக்கு குறையா இருக்கிறதோ, நான் எந்த காலத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன்? எந்த காலத்துல இருக்கேன்? பஞ்ச காலத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவ சமூகத்துல தேவனுக்காக வேண்டி காத்திருப்பீர்கள் என்றால் பஞ்ச காலத்திலும் அவர் நம்மளை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. காலம் பஞ்சமா இருக்கலாம், என்னை விடுவிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவைகள் எனக்கு அநேக இருக்கலாம், என் தேவைகளை சந்தித்து கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. காத்திருங்கள். அதான் ஆண்டவர் சொல்றார், காத்திரு. முதலாவது நீ காத்திரு, தேவன் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையும் ஒரு 6 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்க பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியையும் கொண்ட தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தர் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாய் இராமல், என்ன செய்ய மனதா இல்லாம? என்ன செய்ய மனதா இல்லாம அப்படி செய்ய. அவர் என்ன சொல்றாரு? நம்பிக்கையோடு அமர்ந்திரு, அமெரிக்கையா இரு என்ன அவர் சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? அப்படி செய்ய மாட்டோம். நாங்க என்ன செய்ய மாட்டோம்? ஏன் அப்படி செய்ய மாட்டோம்? நாங்க யாரு? பிசி. நாங்க யாரு? பிசி. ஏன் சார் 21 நாள் நடந்துச்சு. சரி, இப்ப நான் பாயிண்ட்க்கு வந்துடுறேன். 21 நாள்ல இந்த 20 நாள் வரையும் வந்தவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க. ஏன் கை என்னாச்சு? இங்க நடந்துச்சா இல்லையா சார்? உண்மைதானே? 20 நாள், இந்த 20 நாள் வந்தவங்க எத்தனை பேரு? சும்மா தூக்குங்க, நான் உங்க திட்ட விட மாட்டேன். 10 நாள் வந்தவங்க எத்தனை பேரு? 10 நாள் வந்தவங்க எத்தனை பேரு? தூக்குங்களேன். இல்லையோ? 7 நாள் வந்தவங்க எத்தனை பேரு? இல்லையோ? அட்லீஸ்ட் 3 நாள் வந்தவங்க எத்தனை பேரு? அதுவும் இல்ல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 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 இந்த சபையில இது இருந்துச்சு. நான் 21 நாள் நடத்தினேன். நான் வருஷம் கடைசி டிசம்பர்ல நடத்துவேன். 21 நாள் நடத்துவேன். நான் என்ன செய்வேன்னா எழுதிட்டு வந்துடுவேன்.
21 நாள்ல 21 நாள் வர்றவங்க எத்தனை பேர்? அந்த 15 நாள் வர்றவங்க எத்தனை பேர்? 10 நாள் வர்றவங்க எத்தனை பேர்? 7 நாள் வர்றவங்க எத்தனை பேர்னு எழுதி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட், நல்ல வசன போடு, ஒரு 200 ரூபா அளவுக்கு நல்ல வசன போடு கொடுத்து அவங்க கர்த்தருடைய கிருபையால நாங்க நடத்தின 50 பேரு கலந்து கொண்டார்கள். அல்லேலூயா. மொத்தமே 80 பேர் தான் இருக்காங்க. ஆனா 50 பேர் என்ன செஞ்சாங்க? கலந்து கொண்டாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. ஐயா, உங்களுக்கு வேலைகள் நிறைய இருக்கலாம். ஐயா, வேலைகள் நிறைய இருக்கலாமா? நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பலன். தேவ சமூகத்துல காத்திராமல் நீங்கள் பிஸியா ஓடிக்கிட்டு இருக்கிற நாட்கள் வேணா உங்களுக்கு சஞ்சலமா தான் கடைசியில வந்து முடியுமா? தம்பிமார் ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம். ஆனால் உங்களுக்குன்னு லீவு இருக்கு. கண்டிப்பா அந்த நாட்கள்லயாவது நீங்க தேவ சமூகத்துல இந்த 21 நாள்ல நீங்க கலந்திருந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கண்மலையின் உச்சியிலே நிறுத்துவார். அல்லேலூயா. இப்ப படிங்கம்மா. இப்ப 15 இருந்து 30 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படி அல்ல குதிரைகள் மேலின் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். எப்படி ஓடி போவோம்? குதிரைகளின் மேல். அதான் முதல்ல நான் சொன்னேன், பிசி உலகம். குதிரை மேல ஏறி நான் ஓடி போவேன் என்பீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். வேகமாக வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். குதிரைக்கு மிச்சமாய் வேகமான வாகனம் மேல் ஏறி ஓடி போவோம் என்பீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். யார் துரத்துவா? உங்களை துரத்துகிற கடன் வேகமாய் துரத்தும். உங்களை துரத்துகிற வியாதி வேகமாய் துரத்தும். உங்களை துரத்துகிற பஞ்சம் வேகமாய் துரத்தும். நீங்க படுகிற நஷ்டம் வேகமாய் துரத்தும். மன உளைச்சல் வேகமாய் துரத்தும். நீங்க குதிரை மேல ஓடி வேகமா ஓடிடும் சொல்லுவீங்க, வேகமான வாகனத்துல ஓடி நான் ஓடி போயிடும் சொல்லுவீங்க. ஆனால் நம்மளை துரத்துகிற பிரச்சனை அதை விட வேகமாய் துரத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை துரத்துற பிரச்சனை நீங்க அமர்ந்திராவிட்டால் அது அதை விட வேகமாய் துரத்தும். அல்லேலூயா. அது ஊழியமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, அது வேகமாய் நம்மளை துரத்தும். மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம், நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும், மலையின் உச்சியில் ஒரு கம்பத்தை போலவும், மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்க மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும், ஒருவனை பயமுறுத்த 1000 பேரும், 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும், நல்ல கவனிங்க, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இறங்கும்படி இந்த சர்ச் ஆஃப் காட் செப வீட்டிலே கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீ காத்திருந்தால் உன்னோடு கர்த்தர் காத்திருக்காராம். அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன். நீ பிஸியா ஓடிக்கிட்டே இருக்க, காலம் இனிமேல் செல்லாது. வாசப்படியில் நின்று தேவன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உலகம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்ப வேணாலும் மனுஷனுக்கு மரணம் சம்பவிக்கலாம். ஆனா நீ கர்த்தருக்கு காத்திருந்தால், கர்த்தர் அந்த வசனம் சொல்லுது, 18ஆம் வசனம், அவர் உனக்காக வேண்டி காத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஓடிக்கிட்டே இருப்பேன்னா என்னை கண்டுக்கிறாம ஆண்டவரும் ஓடிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. என்னை கண்டுக்கிற மாட்டார். மறந்துடாதீர்கள், நான் அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருக்கிற காலத்துல அமர்ந்திருக்க வேண்டும். ஐயா, ஒரு மரக்கண்டை புடுங்கி ஒரு இடத்துல வைத்து அந்த மரம் சில காலம் கனி கொடுக்கிற வரை அந்த மரத்துக்கு என்ன செய்வோம்? தண்ணி ஊத்தி பராமரிப்போம். தண்ணி ஊத்தி பராமரிக்கும் போது அந்த மரத்தை புடுங்கி இன்னொரு இடத்துல வச்சா, வாரந்தோறும் ஒரு மரத்தை புடுங்கி வைங்கல, இல்ல நாள்தோறும் ஒரு மரத்தை புடுங்கி வேக வேகமா ஊனிட்டு போங்கல, கனி கொடுக்குமா?
பட்டு போற மரத்திற்கே அது காத்திருக்க வேண்டிய காலம் இருக்கிறது. ஒரு பறவை முட்டையை விட்டு சில காலம் முட்டையின் மேல் அமர்ந்திருக்கும். அந்த காலத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி அந்த பறவை எந்திரிச்சாலும் அந்த முட்டை பொரிக்காதமா. அழிந்து போற இந்த உலகத்திற்கே காத்திருக்க வேண்டிய காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அழியாத ஜீவ காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நான் காத்திருந்தா எனக்கா வேண்டிய, என் பிள்ளைகளுக்கா வேண்டிய, என் சந்ததிக்கா வேண்டிய என் தேவன் என்னோடு காத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் காத்திராவிட்டால் நான் ஓடி குதிரை மேல் ஓடுவேன். நான் வேகமாய் ஓட வேண்டும், வேகமாய் உழைக்க வேண்டும் என்று உழைங்கள் தப்பல்ல, ஓடுங்கள் தப்பல்ல. தேவனுடைய காலத்தில் காத்திருப்பது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. நீங்க காத்திருந்து ஓடுவீர்கள் என்றால் உங்க பலத்தில் ஓட மாட்டீர்கள், தேவனுடைய பலத்தில் ஓடுவீர்கள். நீங்கள் காத்திருந்து காத்திராமல் ஓடுவீர்கள் என்றால் தேவனுடைய பலத்தில் ஓட மாட்டீர்கள், உங்க பலத்தில் ஓடுவீர்கள். பிரச்சனையும் நம்மளோடு சேர்ந்து ஓடி வரும். அல்லேலூயா. மாசையில 1 லட்சம் லாபம் இருக்கும், 1 லட்சம் உங்களுக்கு வருமானம் இருக்கலாம். ஆனா 1,10,000 ரூபாய் செலவு வந்துவிடும். எப்ப தெரியுமா? நான் தேவ சமூகத்துல காத்திருக்கலாம். படிக்கிற பிள்ளைகளை சொல்லுகிறேன், பிள்ளைகளை நல்ல கவனிங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் படித்து பாருங்கள். தேசத்திலே கர்த்தர் உங்களை ராஜாவாய் வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஓடு தப்பல்ல. பிரச்சனை உன்னோடு ஓடி வரும், உனக்கு முந்தி ஓடி வரும். மறந்து விடாதீர்கள், நான் காத்திருப்பேன் என்றால் என் தேவன் ஓடுவதற்கு பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. 40வது அதிகாரம், ஏசாயா 40வது அதிகாரத்திலே தெரிஞ்ச வசனம் தான். 29-31 வரையும் படிங்களேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள். யார் சோர்ந்து போவா? இளைஞன் பலசாலி சோர்ந்து போவான். வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபன் இடறி விழுவான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. யார போல? யார போல? எவ்வளவோ பறவைகள் இருக்கிறது. ஆண்டவர் யாதை உதாரணத்துக்கு சொன்னார்னா கழுகை சொன்னார். காரணம் என்னவென்றால் அது தாழ்வான இடங்களிலே வசிக்கிறதல்ல, உயரமான இடங்களிலே வசிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கழுகு பறக்கும் போது எவ்வளவு தூரத்தில் நம்ம கண்ணு எவ்வளவு பார்வைக்கு தெரியும்? நம்ம கண்ணு சொற்ப பார்வைக்கு தான் தெரியும். ஆனா பல கிலோமீட்டர் தூரத்திலே பறக்கிற கழுகுக்கு பார்வை சார்பா இறையை பார்த்து இறங்கி வரும் பாருங்க, அதுதான் புது பலன். அல்லேலூயா. நீங்க இளைஞரா இருக்கலாம், சோர்ந்து போயிருவீர்கள். பலன் உள்ளவர்களா இருக்கலாம், சோர்ந்து போயிருவீர்கள். கர்த்தருக்கு காத்திருங்க, புது பலத்தோடு நீங்கள் கடந்து போவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம், 1 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம், 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து, பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெபாயின் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். ரபாயின் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ முசுக்கோட்டை செடிகளில் வருகிற இரைச்சல்களை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரமாய் செய்து பெலிஸ்தரை துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா.
தாவீதோடு 600 யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை தாவீதுக்கு சொல்றாரு, நீ நேர போக வேண்டாம், பின்னாடி போ. அதுல உண்டான ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, முசுக்கோட்டை செடி மத்தியில நீ உட்கார்ந்துறணும். என்ன செடி? கேளுங்கம்மா, என்ன செடி? முசுக்கோட்டை செடி யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? நீங்க பெரிய பட்டணத்துல வாழ்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. வயசான ஐயா மாருக்கு தெரிஞ்சிருக்கு முசுக்கோட்டை செடினா என்ன. சரி, சத்தம் எந்த செடியில இருந்து வரும்? எந்த மரத்துல இருந்து சத்தம் வரும்? எந்த மரங்கள்ல இருந்து சத்தம் வரும்? அதுவும் தெரியாதா? எந்த மரமா சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நேரே நல்ல உச்சமாய் போற மரத்துல இருந்து வரும் சத்தம். ஆரஸ்பதி மரம், சவுக்கு மரம், கேதுரு மரம், இப்படி உச்சமாய் போகுது பத்தியலா. அந்த மரத்துல இருந்து இந்த காற்றினுடைய அழுத்தத்துல என்ன வரும்? என்ன வரும்? சத்தம் வரும். முசுக்கோட்டை செடி என்பது சுண்டக்காய் பார்த்திருக்கீங்களா யாராவது? சுண்டக்காய் தெரியுமா? சுண்டக்காய் செடி இவ்வளவுதான் இருக்கும், குத்து செடி இவ்வளவுதான் வரும் சுண்டக்காய் செடி. இந்த சுண்டக்காய் செடியை விட சின்ன செடி தான் முசுக்கோட்டை செடி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முசுக்கோட்டை செடிக்கு கீழே போய் உட்கார்ந்துரு. எப்ப சத்தம் வருதோ அப்பதான் நீ எந்திரிச்சு போகணும். தாவீதோடு இருந்த ஜனங்கள் யுத்த வீரர்கள், பராக்கிரமசாலிகள். எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை மாசம் அங்கே அமர்ந்திருந்தான் என்று வேதம் எனக்கு சொல்லல. ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தர் சொன்னபடி அவன் அமர்ந்திருந்தான். கர்த்தர் சொன்னபடி என்ன செய்தான்? முசுக்கோட்டை செடியிலிருந்து சத்தம் வருவதற்கு சாட்சியமே கிடையாது. எந்த செடியில வரும் என்றால், காற்றை சந்திக்கிற செடிகளில் இருந்துதான் சத்தம் கடந்து வரும். இந்த முசுக்கோட்டை செடி என்பது என்னன்னா, காற்றுகள் அதிகமாய் உலாவாத இடங்களில் உள்ள செடி. இப்ப முசுக்கோட்டை செடியில எத்தனை காலம் அமர்ந்திருந்தான், எவ்வளவு காலங்கள் அவன் காத்திருந்தான் என்று வேதம் சொல்லல. ஆனால் கர்த்தர் சொன்ன நாள் வரையும் காத்திருந்தான். அல்லேலூயா. முசுக்கோட்டை செடியில சத்தம் வருகிறவரை காத்திருந்தான். அவனோடு இருந்த யுத்த வீரர்கள் அவனை நக்கல் பண்ணி இருக்கலாம், அவனை ஏளனம் சொல்லி இருக்கலாம். விட்டா போது அவங்கள போய் அடிச்சு தள்ளிட்டு போயிருவான். இந்த செடிக்கு கீழே உட்கார வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறிய, இந்த செடிக்கு கீழே எத்தனை நாள் காத்திருப்பது என்று அவர்களை அவனை பரியாசம் பண்ணி இருக்கலாம் தாவீதை. ஆனால் தாவீதுக்கு தெரியும், நான் காத்திருந்தால் ஜெயம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நான் காத்திருந்தால் ஜெயம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு முன்னாடி போனார். எப்ப போனார் தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு முன்னாடி எப்ப போனாரு? எப்பமா போனாரு? முசுக்கோட்டை செடியில சத்தத்தை உண்டாக்குனதும் கர்த்தர் தான், அவனுக்கு முன்னாடி கடந்து போனதும் கர்த்தர் தான், அவனுக்கு ஜெயத்தை கொடுத்ததும் கர்த்தர் தான், அவனோடு கூட இருந்ததும் கர்த்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா முசுக்கோட்டை செடியில சவுண்ட் வர்றதுக்கு சாத்தியமே அல்ல. காற்றழுத்தத்துக்கு கீழே முளைகிற செடி, அதுல சவுண்ட் வருவதற்கு சாத்தியமே இல்லை. அதுல சத்தத்தை கொடுத்ததும் கர்த்தர் தான், அவனுக்கு முன்ன போனதும் கர்த்தர் தான், ஜெயத்தை கொடுத்ததும் கர்த்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க காத்திருக்கிற நாட்கள்ல மற்றவர்கள் அற்பமா எண்ணலாம் உங்களை. பரிசுத்தமாய் உங்க பரிசுத்தமுள்ள மாதிரி போய் காத்திருக்காங்க, பரிசுத்தமுள்ள மாதிரி சபையிலே கிடக்காங்க. அவ்வளத்தை நான் திரும்பி சொல்லுவேன், விமர்சனத்திற்கு நின்றீல்னா தோத்து போயிருவீங்க. எதுக்கு நின்றுட்டா? எதுக்கு நின்றுட்டா? எதுக்கு நின்றுட்டா? உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு ஜெயம் எடுக்கிறதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அது சகோதரனோ சகோதரியோ, தம்பி படிக்கிற பிள்ளைகளோ, காலேஜ் போற பிள்ளைகளோ, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளோ, விமர்சனத்துக்கு நீங்க நின்றாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போறார், மறந்துடாதீங்க. அல்லேலூயா. இந்த உலகம் உங்களை கெட்டவன் சொல்லுகிறதுனால் நீங்கள் நரகம் போவதில்லை, உங்களை நல்லவன் சொல்றதுனால் நீங்கள் பரலோகம் போறதில்லை. உங்களை என்னை நல்லவன் கெட்டவன் என்று ஜட்ஜ்மென்ட் பண்றது இந்த வேதாகமும் தேவனும் தான். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு முன்பாய் போக வேண்டும் என்றால், கர்த்தர் அத்தனை பெலிஸ்தரையும் எனக்கு முன்பாய் விலப்பண்ண வேண்டும் என்றால், எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பெலிஸ்தர்கள் எல்லாம் சங்காரம் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்ன உபாகம புஸ்தகம் 28:7 எடுக்க வேண்டாம், உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவனை எத்தனை வழியா ஓட பண்ணுவாராயா? எத்தனை வழியா ஓட பண்ணுவாரா?
ஏன் 10 சொல்ல வேண்டியான 15 சொல்ல வேண்டியான ஏன் 7 வழின்னு சொன்னாரு? உனக்கு முன்னாடி வர்றவனை பூர்ணமாய் ஓட பண்ணுவேன், அதான் 7 வழியாய் ஓட பண்ணுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன், எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். எப்ப தெரியுமா? காத்திருக்கும் பொழுதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருந்தார்கள், ஜெயத்தை பெற்றார்கள். மார்க்கு புஸ்தகம் 8வது அதிகாரம், தெரிந்த காரியம் 1வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். எத்தனை நாளா இருந்தாங்க? 3 நாள். ஒரு மலப்பிரசங்கம். இந்த மலப்பிரசங்கத்தை கேட்க முடியா? எத்தனை நாளா உட்கார்ந்து இருந்தாங்க? எத்தனை நாளா இருந்தாங்க? என் தேவனுடைய ஒரு தகப்பனுடைய இருதயத்தை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி வாசிக்கும் அதை 1ல இருந்து. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். யாருக்காக வேண்டி பரிதபிக்கிறாரு? ஜனங்களுக்காக. எந்த ஜனங்களுக்காக வேண்டி? காத்திருக்கிற ஜனங்களுக்காக வேண்டி. எல்லா ஜனங்களுக்காக வேண்டி அல்ல, காத்திருக்கிற ஜனங்களுக்காக வேண்டி பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாலே நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். கைகளை தட்டி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துங்கள். 3 நாள் காத்திருந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், இவர்களுக்காக வேண்டி பரிதவிக்கிறேன். உலகம் பரிதாபப்படும், என் தேவன் எனக்காக வேண்டி பரிதவிப்பார். பரிதாபப்படுகிறது என்ன, பரிதவிக்கிறது என்ன? பரிதாபம்னா என்ன, பரிதவிக்கிறதுனா என்ன? இந்த சகோதரிக்கு இப்படி நடந்துருச்சான்னு சொல்றதுக்கு பேர் என்னது? பரிதாபம். என் தேவன் எனக்காக வேண்டி பரிதாபப்படுகிறவர் அல்ல, பரிதவிக்கிறவர். அல்லேலூயா. 3 நாட்கள் என் ஜனங்கள் சாப்பிட ஒன்றுமில்லாமல் வந்தார்கள். இவர்கள் அநேகர் எங்க இருந்து வந்தார்கள்? எங்க இருந்து வந்தார்கள்? ஐயா, நீங்க தூரத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம், வேற மார்க்கத்தில இருந்து கூட நீங்க வந்திருக்கலாம், வழி தெரியாம கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்காக வேண்டி பரிதவிக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இவர்களை நான் எப்படி அனுப்ப மாட்டேன்? வெறுமையாய் அனுப்ப மாட்டேன். யார வெறுமையா அனுப்ப மாட்டாரு? யாருக்கு வெற்றியை கொடுப்பாரு? யாரை கண்மலையின் உச்சியில் நிறுத்துவாரு? யார் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாரு? யாரை பூமியை சுதந்திரிக்க பண்ணுவாரு? யாருக்கு கழுகை போல் பலனை கொடுப்பாரு? காத்திருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்திற்காக வேண்டி பரிதபிக்கிறேன். இவங்க தூரத்தில் இருந்து வந்தார்கள், இவர்களை ஒருவனை நான் வெறுமையாய் அனுப்பவில்லை. என் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தியாகி மீதி எடுக்கிற வரை என் தேவன் ஆசீர்வதித்தவர். யாருக்காக வேண்டிய அந்த ஆசீர்வாதம் தெரியுமா? காத்திருந்தவர்களுக்காக வேண்டியதாமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க காத்திருக்கும் போது அந்த காத்திருப்பு 1 மணி நேரம்னாலும் வீணாய் போகவே போகாதமா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவடுகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. யார் இடத்துல சொல்றா? கர்த்தரா? சாமுவேல் யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? சவுல்ட்ட சொல்றாரு, நீ எனக்கு முன்னே இறங்கி போய் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான
காணிக்கைகளையும் செலுத்தும்படிக்கு செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் உனக்கு அறிவிக்கு மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். எத்தனை நாள் காத்திரு சொன்னார்? 7 நாள் காத்திரு சொன்னார். 13வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து படிங்க, 14வது வசனம் வரையும். 13வது அதிகாரம் 8வது வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி, நல்ல கவனிங்க, சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது, நல்ல கவனிங்க, சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சாமுவேல் அப்ப எப்ப வந்தாரு? எப்ப வந்தாரு? பலியிட்டு முடிகிற போது. 7 நாள் முடிஞ்ச பின்னாடி வந்தாரா? 7 நாளைக்குள்ள வந்தாரா? 7 நாளைக்குள்ள வந்துட்டார். இவன் 7 நாள் சாமுவேல் சொன்னாரு, 7 நாள் காத்திரு, நீ பலி செலுத்த வேண்டாம், உனக்கு செய்ய வேண்டிய நான் சொல்லுவேன் என்று சொல்வாரு. ஜனங்கள் இவனை விட்டு சிதறி போன உடனே காலையில பலி செலுத்த ஆரம்பித்து விடுவான். காலையில என்ன செய்வான்? பலி செலுத்த ஆரம்பித்து விடுவான். அந்த 7வது நாள் அந்திப்பலிக்கு மேலே சாயங்காலம் சாமுவேல் வந்து விடுவார். இவன் இந்த 7 நாள் முழுவதும் இவனால என்ன செய்ய முடியல? பிரச்சனையை பார்த்து என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியல. நல்ல கவனிங்களேன், பிரச்சனையை பார்த்து இந்த 7 நாள் ஒரு நாளுங்கிறது எப்ப எதுவரை ஒரு நாள்? ஒரு பொழுது துவங்கி வரையும் ஒரு நாள், 7 நாள். இப்ப சாமுவேல் எத்தனை நாள் சொன்னாரு? 7 நாள் சொன்னாரு. இவன் காலையில பலி செலுத்த ஆரம்பித்து அந்திப்பலி வருகிற சமயத்துல பலியை முடிச்சுட்டான். சாமுவேல் உள்ள வந்துட்டாரு. எத்தனை நாள் சாமுவேல் காத்திருக்க சொன்னாரு? பிரச்சனை நிமித்தமா எப்படி என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியல. இப்ப படிச்சுட்டு வாங்க. இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும், பிரச்சனை எனக்கு பெருசா இருந்தது, என்னை விட்டு சிதறி போனதையும், குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும், பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபலி எண்ணி துணிந்து இந்த காத்திருக்காதவனுக்கு ஒரு பேர் இருக்குது, துணிகரமான பாவம். ஒரு பரிசுத்தவான் அப்படி சொல்றாரு, நீ காத்திருக்கிறதுக்கு திட்டம் பண்ணலைன்னா நீ பாவம் செய்யறதுக்கு ஆல்ரெடியா திட்டம் பண்ணிட்ட. காத்திருக்கிறதுக்கு நீங்க திட்டம் பண்ணலைன்னா எதுக்கு திட்டம் பண்ணிட்டனா? பாவம் செய்யறதுக்கு ஆல்ரெடியா என்ன பண்ணிட்ட? நீ திட்டம் பண்ணிட்ட. அதனால காத்திருக்கிறதுக்கு உன்னால என்ன செய்ய முடியல? திட்டம் பண்ண முடியல. இங்க துணிந்துன்னு வேதம் ஒரு வார்த்தை இருக்கு, துணிந்து. படிங்கம்மா. சர்வாங்க தகனபலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. இப்ப என்ன நிலை நிற்காது? என்ன நிலை நிற்காது? யாருடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது? கர்த்தருக்கு காத்திருக்காதவனுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து சவுல் அந்த 7 நாள் கம்ப்ளீட்டாய் காத்திருக்க மனமில்லாமல் வேதம் சொல்லுக துணிந்து 2 பாவம் செய்தான். ஆசாரியன் செய்ய வேண்டிய பலியையும் செலுத்தினான். காத்திருக்கவும் மனமில்லை,
அவன் ராஜ்ய பாரத்தை கர்த்தர் கிழித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக வேண்டி காத்திருந்து பாருங்கள், உங்கள் ராஜ்ய பாரம் ஸ்திரப்படும். கர்த்தருக்காக வேண்டி காத்திருந்து பாருங்கள், கர்த்தர் நீங்க கையிட்டு செய்ய எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க கர்த்தருக்காக வேண்டி காத்திருந்து மட்டும் பாருங்கள், உங்களை நீங்க இல்ல, உங்களை குறித்து மற்றவர்கள் ஆச்சரியப்பட கர்த்தர் உதவி செய்வார்.